ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருவாரூர் திருவபி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நான் வீட்டில் பார்த்த குட்டி குட்டி வேலைகளை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அப்படியே கோலத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சின்னதாக ஒரு ஸ்டார் போட்டு அதில் ஒரு தாமரை பூ போட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலமும் போட்டாச்சு. நான் எப்போவுமே இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே வாசலில் தீபம் ஏற்றி தான் நான் கோலம் போட்டுட்ருக்கேன். கோலம் போட்ட உடனே வாசலில் நான் தீபம் ஏற்றிடுவேன். மார்கழி மாதம், அப்புறம் இந்த கார்த்திகை மாதம் இந்த மாதிரி டைம்லலாம் நான் பண்ணுவேன். இந்த ஆடி மாதத்துலேயும் நான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படின்னா, வரலட்சுமி நோன்பு வர்ற வரைக்கும் நான் வாசலில் தீபம் ஏற்றுவேன். அப்புறம் வரலட்சுமி நோன்பு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏற்ற மாட்டேன். அதுக்கப்புறம் அதை விட்டுறது. கரெக்டாக ஒரு 48 நாள் வர மாதிரி பார்த்துக்குவோம். பிரம்ம முகூர்த்த பூஜையிலேயே இதையும் சேர்த்து பண்ணிடுறது. இது ரொம்பவே சிறப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாசலில் தீபம் ஏற்றி, நம்ம கோலம் போட்டு தீபம் ஏற்றிட்டு நம்ம வீட்டை பார்க்கும்போது நமக்கே ஒரு பாசிட்டிவாக இருக்கும். நமக்குமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நம்மளும் நினைப்போமே நல்லதே நடக்கும்ன்ட்டு. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்பீங்க. அப்படியே அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்தது நிலைவாசல் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன். அப்படியே லைட்டாக படிலாம் தொடச்சி விட்டுட்டு, வீட்டில் கொஞ்சம் வேலை அதிகமாகவே தான் இருந்துச்சு. இன்றைக்கி எப்போவுமே வேலை இருக்கும், இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாகவே தான் இருந்தது. சரிண்ணா அந்த வேலையை பார்த்துட்டு அடுத்தது பார்த்தா நான் ஒரு குட்டி கார்டன் ஒன்று இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். நான் வாங்கிட்டு வரும்போது ஒரே ஒரு குச்சி மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்தாங்க. ஏன்னா இப்படி இருக்குது வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. அப்புறம் கார்டன்லேயே சொன்னாங்க, இந்த மாதிரி எடுக்கிறது தான் நல்லாவே வளர்ந்து வரும், பயப்படாமல் எடுத்துகிட்டு போங்க, கண்டிப்பாக வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் வாங்கிட்டு வந்து வச்சு 2 மாதம் கிட்ட ஆகிடுச்சு. நிறையவே பூலாம் பூத்துடுச்சு. அந்த பூவெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு செடியில் ஒரு ரெட் வித் மெரூன் அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு செடியில் டார்க் பிங்க் வித் லைட் பிங்க் இந்த மாதிரி ஷேடோவில் பூக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த பூலாம். சரின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி வச்சு அந்த கார்டனையும் கொஞ்சம் ரெடி பண்ணிடலான்னு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. எதுக்காக நான் செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன்னா, எப்போவுமே நான் பூஜைக்கு பூலாம் வாங்குறது தான். இருந்தாலுமே நம்ம வீட்டில் நம்ம கையால் ஒரு செடி வச்சு வளர்த்து அதில் பூ பறித்து வச்சு பூஜை பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பி தானே. எனக்கும் செடி வளர்க்குறதுனாவே ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே அதாவது செடி வளர்க்கணும், தண்ணி ஊற்றிட்டு அதுங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கூடலாம் பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் எனக்கு அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். நானுமே செடிக்கெல்லாம் போயிட்டு பேசிட்டு தான் நிற்பேன். எப்போ தான் நீங்கள் பூ கொடுக்க போகிறீங்க, எப்போ தான் வளர்ந்து வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டலாம் பேசுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்களும் நம்ம பேசும்போது அந்த காற்றுல, அந்த இயற்கை காற்றுல அவங்க லைட்டாக அப்படி அந்த இலெல்லாம் அப்படி அசைகிறது, நம்மக்கிட்ட அவங்க அப்படி கொஞ்சம் பேசுகிற மாதிரி தெரியும். எனக்கு அந்த மாதிரி தான் தெரியும். நான் ரொம்பவே ரசிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் எனக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். இயற்கை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அவங்க அந்த இலையெல்லாம் அந்த காற்றுல ஆடும்போது அப்படியே அவங்க கொஞ்சம் பேசுகிற மாதிரி தான் எனக்கு தெரியும். அவ்வளோ அழகாக நான் பேசுகிற எல்லாத்துக்குமே அவங்க அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியும். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் நிறையவே செடிலாம் வாங்கி வைக்கணும்னு ஆசை இருக்குது. பட் இட வசதி இல்லை. ரொம்பவே சின்ன இடம் தான். அதனால் செடி வைக்கலாம் இடம் இல்லை. உள்ளவே அந்த போர்ட்டிக்கோ உள்ளறையே வச்சு கொஞ்சமாக நம்ம வளர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக டெவலப் ஆகிடும். நல்லாவே சூப்பராக செடிலாம் வளர்க்கணும்னு நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிலைவாசலில் மாக்கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணேன். மாக்கோலம்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று என்னென்னா, வீட்டு வாசலில் மாக்கோலம் போடுறதுனாலே அது ஒரு அழகு தானே. இன்னும் சொல்லணும்னா கிராமத்து சைடில் உள்ளவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அப்போல்லாம் மண் தரை இந்த மாதிரி தான் இருக்கும். அழகாக சாணம்லாம் போட்டு மொழுகி இந்த மாதிரி அரிசி கோலம் போட்டு, இன்னும் பொங்கல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராமத்து சைட்லாம் பார்த்தா அப்படியே ஒவ்வொரு வீடும் அப்படியே திருவிழா கோலமாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்லாமே அப்படி தான், எங்கள் அம்மா வீட்டில் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. நாங்களும் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ரொம்பவே அழகாக இருக்கும். எனக்கு அப்பத்துலேருந்தே இந்த மாக்கோலம் போடுறது ரொம்பவே பிடிக்கும். அது இங்கே இந்த படிக்கு மெரூன் கலரில் நல்ல ஒரு டார்க்கு மெரூன், மெரூனா ப்ரௌனா சாரி ப்ரௌன் கலரில் இருக்கும். நல்லாவே டார்க்காக இருக்குமா அந்த படி எனக்கு. அதில் ஒயிட்டில் கோலம் போட்டு நல்லா பளிச்சுன்னு காஞ்சதுக்கப்புறம் பார்த்தா ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும். நீங்களே பாருங்களேன். எனக்கு கோலம் போட தெரியாது. தெரிஞ்ச வரைக்கும் சின்ன சின்னதாக தான் போடுவேன். அதுவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னுமே கோலம் போட தெரிஞ்சவங்களாம் இன்னும் மாக்கோலம்லாம் போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அழகாக கோலம் போட வரும்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே அழகாக மஞ்சள் பூசி குங்குமம்லாம் வச்சு இந்த மாதிரி வீட்டை அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கும்போது நமக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக, மனசு அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்குங்க. எப்போவுமே நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க கண்ணில் படுறது நம்ம வீட்டு வாசல், அடுத்தது நிலைவாசல். இவ்வளோ தான். இதை தானே ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதை நம்ம ஒரு மங்களகரமாக காமிக்கும்போது அதை பார்த்துட்டு அவங்க உள்ளே வரப்ப அவங்களுக்குமே ஒரு என்னதான் அவங்க நினச்சி நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. என்ன இப்படி நம்ம வீட்டை பார்த்து ஒரு சிலர் சொல்லுவாங்கள்ல, வீடு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கண் திருஷ்டி வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க எது நினச்சி வந்தாலுமே நம்ம வீட்டை இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி அழகாக நிலைவாசல்லாம் வச்சுருக்கும்போது
இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறந்துடுவாங்க. அந்த கண்டிஸ்டியும் நமக்கு இருக்காது. நமக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறது. இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி 2 பக்கமும் நிலைவாசலில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது ரொம்பவே மனசு அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன். இந்த நிலைவாசல் பக்கத்தில் இந்த வச்சுருக்கேன்ல, அது அது என்ன பிளான்ட் தெரியல, பேர் தெரியல எனக்கு. பார்க்குறதுக்கு ஒரு தென்னை மரம் மாதிரி, அந்த தென்னை மட்டை மாதிரி அந்த ஓலெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. 2 பக்கமும் வைக்கலாம். ஆனால் எனக்கு அந்த பக்கம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இந்த பக்கம் மட்டும்தான் வைக்க முடியும். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன்றே ஒன்று தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அதுலேயும் என்னென்னா, எங்கள் வீட்டில் ஒரு சின்ன குட்டி ஒன்று, ஜூலி குட்டி, ஒரு நாய்க்குட்டி ஒன்று வளர்ந்துட்டுருக்கு. அவன் பார்த்த வேலை என்னென்னா, ஒரு மட்டை ஃபுல்லாக இருந்ததை உடச்சி விட்டான். உடச்சி விடவும் அது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. நல்லா வந்துருமா என்னன்னு தெரியல. பார்ப்போம். அது அழகாக இருக்குது பாருங்களேன். நம்ம வீட்டிலவே இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு க்ரீனாக எந்த பக்கத்தில் இருந்தாலும் ஒரு பச்சை பசேல்னு அழகாக இருக்குது பார்க்கவே. ரொம்ப பிடிச்சிருக்கு. நானுமே என்ன பண்ணுவேன்னா, ஒரு டீயை போட்டு போயிட்டு இவங்க பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அந்த டீ குடிக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். கண்டிப்பாக நான் இவங்கக்கிட்ட போய் உட்காந்தேன்னா எழுந்திரிச்சு வரணுன்னே எனக்கு தோணாது. அவங்க கூட பேசிட்டு அப்படியே அந்த டீ குடிச்சிட்டு அதை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பேன். அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே நேராக கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சன்லேயுமே அழகாக அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு மாக்கோலம் தான் போட்டிருந்தேன். எனக்கு மாக்கோலம்னா ரொம்ப பிடிக்கும்னு தான் சொல்லியிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் எப்போவுமே இந்த மாதிரி நான் கோலம் போட்டு தாங்க நான் எப்போவுமே பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சமைக்கவே தொடங்குவேன். கிச்சனில் வந்து அன்னபூர்ணி தாயார் வச்சு வழிபாடு பண்ணுறதுனால நான் எப்போவுமே அவங்களுக்கு ஒரு தீபதூபம்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சமைக்கவே போவேன். அன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பாக தாங்க இருக்கும். எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் அடுப்புக்கு கோலம்லாம் போட்டு அழகு பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுலேயும் நான் சொன்ன மாதிரி தாமரைப்பூ தான். வேறு என்ன, நமக்கு தான் கோலமே போட தெரியாது. தெரிஞ்சது இந்த தாமரைப்பூ இல்லைன்னா ஸ்டார், அவ்வளோதான். தாமரைப்பூனாலே மகாலட்சுமி தாயார் தானே, அதனால நான் தாமரைப்பூவில் தான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணேன். இன்னொன்று எனக்கு முருகன் ரொம்பவே பிடிக்கும், அதுக்காக ஸ்டார். அவ்வளோதான். கோலம்னு எடுத்துக்கிட்டால் அது 2 தான். அதே மாதிரி இங்கேயும் ஒரு தாமரைப்பூ போட்டு அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூலாம் வச்சுட்டு அன்னபூர்ணி தாயாருக்கு ஒரு தீபம் ஏற்றிட்டு சமைக்கும்போது அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்குங்க நமக்கே பார்க்கும்போது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, நான் இது வரைக்கும் லாங் வீடியோ கொடுத்ததே இல்லை. கொடுத்தது எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும்தான். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய வியூஸ் போகுது. எனக்கு வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்னென்னு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தானே எனக்கும் கொஞ்சம் அடுத்தடுத்து வீடியோ கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வீடியோ எனக்கும் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. எனக்கும் ஆதரவு கொடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.